எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ரீசெண்டா கிரிக்கெட்ல இந்தியா பாகிஸ்தான் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஓடுச்சு. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பார்க்குற யாராவது கிரிக்கெட் ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கிரிக்கெட் எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எவ்வளவு முக்கியமா உலக லெவல்ல பார்க்கப்படுது, உலக லெவல்ல அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்க எல்லாருமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரொம்ப கூர்மையாக பார்க்குறாங்க. ஸோ அதை பற்றி இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு தேவையற்ற ஒரு கான்ட்ரவர்சி, வேணும்னே இந்தியா பாகிஸ்தானை இன்சல்ட் பண்ணுறதா நினச்சிட்டு பண்ணுற வேலை, இதனால் மக்களாகிய நமக்கு எவ்வளவு தொந்தரவு பாதிப்பு, இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றியான ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது நம்மள எல்லாருமே சின்ன வயசுல பார்த்துருப்போம், விளையாண்டுருப்போம். ஈவன் கேர்ள்ஸ் சின்ன பொண்ணுங்க கூட பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சச்சின், தோனி, கோலி இவங்கெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். பட் நம்ம இங்கே பேச போகிறது அதை பற்றி கிடையாது. இப்போ எனக்கு பயங்கரமாக கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ குவாரா அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் ஒரு பாயிண்ட்ல கிரிக்கெட்ல மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சது. இந்த ஐபிஎல் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அது தொடர்பான நிறைய விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாயிண்ட் கிரிக்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது போயிடுச்சு. ஏன்னா கிரிக்கெட்ல மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லவும் நமக்கு நேச்சுரலாவே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது போயிடுச்சு. நம்ம பெருசா கிரிக்கெட் இப்போ சுத்தமாவே ஃபாலோ பண்றது இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ நமக்கு பெருசா ஸ்குவாட் தெரியாது, என்னெல்லாம் அவ்வளோக்கு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் இப்போ ப்ராப்ளம் இது கிடையாது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட்டை வச்சு நடக்கக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஐபிஎல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கேஷ் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது மிகப்பெரிய கோடிக்கணக்கான பணங்கள், அதாவது கோடினா 50 கோடி அப்படின்னு நான் சொல்லலை, crores and crores and crores and crores of rupees ஒவ்வொரு ஸ்பான்சருக்கும் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அவ்வளோ காசை கொட்டி தள்ளுறாங்க கிரிக்கெட்ல. அதாவது நான் ஐபிஎல்ல மட்டும் சொல்ல கிடையாது, ஒட்டுமொத்த கிரிக்கெட்டையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஸோ அப்ப இதுல இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கிரிக்கெட்டை இன்டர்நேஷனல் அந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிசி ஈவெண்ட்ஸ்னா என்னன்னா வேர்ல்டு கப்பு. இப்ப வேர்ல்டு கப்புங்கிறது இங்க பொதுவான மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதிகபட்சம் போனா என்ன தெரியும், T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நிறைய ஐசிசி ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஐசிசி T20 வேர்ல்டு கப் இருக்கு, இந்த 50 ஓவர் வேர்ல்டு கப் அது இருக்கு, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இருக்கு, டெஸ்ட்ல வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது குரூப் ஸ்டேஜஸா பிரிச்சிருவாங்க. குரூப் ஸ்டேஜஸ் என்னன்னா, இங்க இந்த குரூப்புக்கு ஒரு சில கண்ட்ரிஸ் இருப்பாங்க, இந்த குரூப்புக்கு வேற ஒரு சில கண்ட்ரிஸ் இருப்பாங்க. இப்ப இந்த குரூப்ல கூடிய கண்ட்ரிஸ் இவங்க எல்லாரும் கூடயும் போட்டி போட்டு வெளியே வரணும், இவங்க எல்லாரையும் போட்டு வெளியே வரணும். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பர்பஸ்ஃபுல்லாவே இந்தியா பாகிஸ்தானை மோத விடுற மாதிரியே ஐசிசி ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதாவது இப்ப இந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ் இந்தியாவில் நடந்து, இப்போ இந்தியாவில் நடக்குதுன்னா ஓகே, அதில் ஒரு லாஜிக் இருக்கும். இல்லை பாகிஸ்தானில் நடக்குது, இல்லை துபாய் அந்த மாதிரி நடக்குதுன்னா கூட அதில் ஒரு லாஜிக் நீங்கள் வச்சுக்கலாம். இது எங்கேயோ நடக்கும், ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எங்கேயோனா உலகத்தில் எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாண்டு, இங்கிலாந்து, இதெல்லாம் கிரிக்கெட் நடக்கக்கூடிய நேஷன்ஸ். இதில் எங்கேயோ நடந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அங்கே இந்தியா பாகிஸ்தான் மோதனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ எங்கே இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, அங்கே தான் வருது crores and crores of rupees. அவ்வளோ பணம் புழங்குதான், அவ்வளோ ஸ்பான்சர்ஸ் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே கோடிக்கணக்கான காசு புழங்குது அப்படிங்கிறாங்க. மக்கள் அப்படியே வெறித்தனமா பார்ப்பாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்சை அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த தடவை ஏஷியா கப்ல இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது பாய்காட் ஏஷியா கப் அப்படிங்கிறது தான் அதாவது இந்த பாய்காட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படிங்கிறது பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. இந்த தடவை பெருசா டிக்கெட்ஸ் விற்பனை ஆகல, பெருசா மக்கள்கிட்ட ஆர்வம் கிடையாது, பெருசா எதுவுமே இந்த டைம் பெருசா கரெக்டா நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கிட்டனா ரசிகர்கள் மத்தியில. பட் ஏஷியா கப் அப்படின்னா என்னன்னு நான் முதல்ல மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும், ஏஷியா அப்படிங்கிறது ஒரு கான்டினென்ட், அதுல நிறைய நேஷன்ஸ் இருக்கும். இந்த ஏஷியன் நேஷன்ஸ்ல கிரிக்கெட் விளையாடக்கூடிய நேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்த மாதிரி இது நான் சொல்றது பெரிய கண்ட்ரிஸ் நான் சொல்றேன். இதை தவிர சின்ன சின்ன கண்ட்ரிஸ்லாம் UAE இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாங்க, விளையாடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஏஷியா கப் தான் இந்த ஏஷியா கப் இப்போ நடக்குது. இதுல ஏஷியா கப்ல இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா 4 பேருமே நல்லா விளையாடுவாங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், பங்களாதேஷ் அப்படின்னா ஜிம்பாப்வே பங்களாதேஷ் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் மிஸ்டேக்கன். ஏன்னா இப்பெல்லாம் பங்களாதேஷ் கொஞ்சம்
நல்லாவே விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா விளையாடுறாங்கன்னா எப்படின்னா அவங்க நம்ம கூட போட்டி போடுறாங்க இந்தியா கூட. ஸோ இதெல்லாம் வந்து கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது. இதுக்குள்ள நானே போக பெருசாக விருப்பப்படல. காரணம்னா நான் ஏற்கனவே சொன்னது எனக்கு பெருசாக கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நான் வந்து கிரிக்கெட் பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு வந்து நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா கிரிக்கெட்ல நிறைய நடந்துச்சுங்க. அதாவது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி விட்டு தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் அதை வந்து எவ்ரிடே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதெல்லாம் வீடியோவாக வந்து மேக் பண்ண மாட்டேன். ஏன்னா கிரிக்கெட்ல வந்து மணிக்கணக்காக நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்றது, கிரிக்கெட்டை பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்றது, அதாவது ஐபிஎல்னால எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து நான் வந்து கிரிக்கெட்டை பத்தியோ இல்லை ஒரு சினிமாவை பத்தியோ வந்து நம்ம வந்து பெருசா பேசுறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நான் பெருசா வந்து பேசவே மாட்டேன். பட் இப்போ இதை வந்து நம்ம மேக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால நம்ம வந்து பேசுறோம். இந்த ஏஷியா கப் அப்படிங்கிறது விளையாட ஆரம்பிச்ச போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இங்கே வந்து எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்துச்சு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் புரிய வைக்கணும் அப்படின்னா பைலேட்ரல் டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் மட்டும் வந்து மீட் பண்ணிக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கடைசியா பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள வந்து டூர் பண்ணது எப்ப? கிடையாது. இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல கிடையவே கிடையாது. இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு போய் விளையாடுறத விட்டுட்டாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் விளையாடுறது வந்து ஒரு வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல மட்டும்தான் இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட விளையாடுறாங்க. ஸோ இவங்க ஏஷியா கப் கூட விளையாடுறது வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா ஆயிடுச்சு. பட் என்ன நமக்கு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, ஏஷியா கப்னால சவுண்ட் விட்டீங்க, ஒரு வேர்ல்டு கப்ல நடக்குது, அங்க அப்போ பாகிஸ்தானை மீட் பண்ணணும் அப்படின்னா அப்ப நீங்க சவுண்ட் விட்டுருவீங்களா அப்படின்னு கொஸ்டின் வந்து வருது. பட் அதெல்லாம் தாண்டி இப்பதான் ரீசெண்டா வந்து பகல்காம் அப்படின்னு ஒரு இடத்துல இந்தியாவில் வந்து ஒரு டெரர் அட்டாக் நடந்துச்சு. நிறைய டூரிஸ்ட் வந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா போய் அட்டாக் பண்ணாங்க. அதான் ஆப்ரேஷன் சிந்து, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டைம்ல போயிட்டு எதுக்காக ஒரு தேவையற்ற ஒரு டோர்னமெண்ட் விளையாடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியல. ஏன்னா ஏஷியா கப் வந்து பெருசா வந்து எங்கேயுமே வந்து யாருமே வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. அப்படி இருக்கும்போது இது வந்து அனாவசியமானது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க. எதுக்காக ஃபீல் பண்ணாங்க? இந்தியா பாகிஸ்தான் விளையாண்டதுங்கிறதெல்லாம் விட இந்த டைம்ல ஒரு பகல்காம் டெரர் அட்டாக் நடந்ததா இருக்கட்டும், ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த மாதிரி இது ஒரு மிக 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 ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப ஒரு ஒஸ்ட் ரிலேஷன்ஷிப்பா வந்து இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில். இந்த டைம்ல போயிட்டு எதுக்காக வந்து இதை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எல்லாரோட கொஸ்டின் வந்து இருந்துச்சு. பாய்காட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், பாய்காட் ஏஷியா கப், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதையும் மீறி இவங்க ஏஷியா கப் விளையாட போயிட்டாங்க. சரி, நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுற எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஒரு ஃபுட்பால் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்க ஒரு கண்ட்ரி விளையாட போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரி விளையாட போயிட்டீங்க அப்படின்னா என்னதான் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரியான ஒரு சண்டை போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் மேட்ச் முடியும் போது ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்போசிட் டீம்ல நல்லா விளையாண்டா கூட கை தட்டுவாங்க, அவங்கள போய் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பப்ளிக் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல என்னுடைய ஆப்போசிஷன் டீம்ல இந்த பிளேயர் நல்லா விளையாண்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அவர் ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. நம்ம டீம்லயுமே சொல்லியிருக்காங்க, நம்ம டீம் ஆளுங்களையும் இருந்து வெளியில வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது கிரிக்கெட்லேயே எஸ்பெஷலி நான் கிரிக்கெட் பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். நான் கிரிக்கெட் பற்றி தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இங்கே வந்து வந்திருக்கு. இந்த மேட்சை வந்து இப்போ வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட வந்து விளையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்லாவே தெரியும் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நர்வஸான ரிலேஷன்ஷிப். எந்த அளவுக்கு நர்வஸ் அப்படின்னா டெரரிஸ்ட், தீவிரவாதிகள் அந்த அளவுக்கு நர்வஸ். ஸோ வார் அப்படின்னு வந்து இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் வார் வந்து சொல்றாங்க. பட் இது வந்து ஒரு வார் தான். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மனசுக்குள்ளே அந்த வாரை வந்து வச்சுக்கிறோம், ஒரு கோல்டு வார் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்படிதான் இந்தியாவும் இருக்காங்க, பாகிஸ்தானும் இருக்காங்க. இந்தியா வந்து இதுல வந்து ரொம்ப வந்து சீரியஸா வந்து இருக்காங்க. ஸோ நான் சொல்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அப்படிதான் வந்து இருக்கணும். நாட்டோட பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி, நாட்டோட பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துல இவங்க ரொம்ப பர்டிகுலரா இருக்காங்க. விச் இஸ் வெரி வெரி குட். நான் அதை பத்தி எதுவுமே சொல்ல. பட் வந்து ஏஷியா கப் வந்து நம்ம வந்து விளையாட போறோம். ஏஷியா கப்ல கண்டிப்பா பாகிஸ்தான் விளையாடுவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏஷியாவில தான் பாகிஸ்தான் இருக்கு, இந்தியாவில இருக்கு, இந்தியாவுக்கு பக்கத்துல தான் பாகிஸ்தான் இருக்கு. உங்களுக்கு வந்து மேப் தெரியும், வேர்ல்டு மேப். அப்ப ஏஷியா கப்ல பாகிஸ்தான் விளையாடுவாங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா? ஸோ அப்ப நீங்க பிடிக்கல, நீங்க வந்து வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்னு ஏஷியா கப்பை என்ன பண்ணும், நீங்க பாய்காட் பண்ணும். இல்ல ஏஷியா கப்புக்குள்ள போறீங்க அப்படின்னா பாகிஸ்தானை விளையாடாம இருங்க அப்படிங்கறதா நம்ம சொல்ல வருது. பட் பாகிஸ்தான் விளையாடாம இருக்க முடியாது. ஏன்னா ஏஷியா கப்புக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சும்மா வந்து ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸ்க்காக நீங்க வந்து விளையாட போல, நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக விளையாட போறீங்க, டிராஃபிக்காக விளையாட போறீங்க. இந்த டிராஃபிக்காக விளையாட போறீங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப இது இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இந்தியா கஷ்டப்பட்டு ஜெயிச்சு அந்த கப்பை வந்து இந்தியாவுக்கு வந்து தரல, இல்ல இந்தியா வாங்கல, அதை பத்தி நம்ம கடைசியா பேசுவோம். பட் வந்து இப்ப வந்து கப்புக்காக தான் நீங்க போறீங்க, டிராஃபிக்காக போறீங்க, இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கிறதுக்காக போறீங்க. எதை? ஏஷியா கப்பை, பாகிஸ்தான் இல்ல.
அப்ப ஏசியா கப்பை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஏசியா கப்ல விளையாடக்கூடிய எல்லா நேஷன்ஸையுமே நீங்க வந்து ஜெயிக்கணும் இல்லையா? சோ அப்படிதான் வந்து பண்ணாங்க. சோ அப்ப கடைசியில வந்து எல்லா நேஷன்ஸையுமே ஜெயிச்சிட்டாங்க. யார்ட்டையுமே இந்தியா தோக்கல. பாகிஸ்தான் கூட 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் ஃபைனல். இந்த ஏசியா கப்ல நான் சொல்றேன், அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இல்ல அது அவ்வளவு பேசுறதுக்கு முக்கியமும் இல்லை, ஏன்னா நம்ம இப்ப பேச போறது அதை பத்தி கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது நீங்க பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் தர மாட்டாங்க. அதாவது பாகிஸ்தான் ஜெயிச்சதா என்ன பண்ணுவாங்க, அறிவிச்சிருவாங்க. அப்ப வந்து ஏசியா கப்புக்குள்ள இருக்கக்கூடிய பாகிஸ்தானை விளையாடுறதை நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. சோ ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்றோம், நம்ம எல்லாருமே வந்து இருக்கோம். நான் இந்தியா பாகிஸ்தான் எல்லாரையும் சேர்த்து தான் வந்து சொல்றேன். இத்தனை வருடங்களா இவ்வளவு ஒரு 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 என்ன சொல்றதுனே தெரியல, அப்படி ஒரு வார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போர் அப்படிங்கிறது நம்ம வந்து இருக்கோம். நம்ம வந்து பகல்காம் டெரர் அட்டாக் இப்போ வந்து நடந்திருக்கு, ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம என்னதான் ஆபரேஷன் சிந்தூர் பண்ணி பாகிஸ்தான் நம்ம வந்து வீழ்த்துறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் இறந்த உயிர் தான். பகல்காம்ல நடந்த அந்த டெரர் அட்டாக்ல அவ்வளவு டூரிஸ்ட் வந்து இந்தியன் டூரிஸ்ட் இறந்துருக்காங்க. அப்ப அதோட வலியும் காயமும் இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்க போகுதுங்கிறதே நமக்கு வந்து தெரியல. அப்ப இப்போ வேர்ல்டு கப் நடந்த அந்த வேர்ல்டு கப்ல பாகிஸ்தான் கூட நம்ம விளையாண்டாலே நம்மளை வந்து எல்லாரும் வந்து கழுவி ஊத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏசியா கப்லாம் வந்து ஒரு விஷயம்னு அதுக்கு போய் எதுக்கு பாகிஸ்தான் கூட போய் விளையாடணும்? ப்ராஃபிட் ஆர் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் வந்து எல்லாரும் வச்சது. பணத்துக்காக இவங்க வந்து இது வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். சரி, நம்ம என்ன சொல்றோம், பணத்துக்காக விளையாண்டாங்க, இல்ல வந்து ப்ராஃபிட், பணம், மணி இதுக்காக விளையாண்டாங்க. சரி, அந்த மணியை வந்து நம்ம நாட்டோட நல்ல மக்களுக்காக, நம்ம நாட்டு மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக அந்த பணத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க பண்ணதுதான் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. இந்திய மக்களையும் அவமானப்படுத்துற மாதிரி பாகிஸ்தான்காரங்க நடந்துக்கிட்டாங்க. அதுதான் வந்து எல்லாரையுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசளவுல காயத்தையும் வலியையும் ஏற்கனவே இருக்கு, அதை இன்னும் அதிகப்படுத்திடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன நடந்துச்சு? ஹேண்ட் ஷேக் கான்ட்ரவர்சி. இதை யார் ஆரம்பிச்சா? பாகிஸ்தான் கேப்டன் சொல்றாரு, இது ஆரம்பிச்சது யாரு? நீங்க தானே ஆரம்பிச்சிங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அது வந்து உண்மை தான் நம்ம வந்து சொல்லணும் போல. ஏன்னா ஹேண்ட் ஷேக் கான்ட்ரவர்சி, அதாவது நம்ம என்னதான் கிரிக்கெட்டு உள்ள போய் நம்ம வந்து பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க, எல்லாம் ஓகே. பட் மேட்ச் முடியும் போது மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸும் ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. அந்த டீம்ல நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த டீம்ல அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இந்த டீம்ல நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லி அந்த டீம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்ப எந்த அளவுக்கு இது வந்து, அதாவது கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து கேம் அப்படிங்கிறது கப்பு, பணம் இதெல்லாம் தாண்டி எவ்வளவு வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு டீம்ல இருக்கேன், நான் வந்து தோத்தே போயிட்டேன். இப்ப நான் வந்து இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ நியூசிலாண்டில் கேன் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து இருக்காரு, நான் வந்து தோத்துட்டேன். கேன் வில்லியம்ஸ் நடிச்ச செஞ்சுரினால நான் தோத்துட்டேன். நான் வந்து தோத்ததுக்கு அப்புறம் பேசுவாங்க இல்லையா, மைக்கை கொடுத்து பேச வைப்பாங்க. ஸோ அதுலேயே இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லுவேன், கேன் வில்லியம்சன் ரொம்ப சூப்பராக விளையாண்டார் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கிரிக்கெட்னு இல்லை, எனி ஸ்போர்ட்ஸ் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் போயிட்டு நான் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன், ஏஷியா கப் விளையாடுவேன், ஏஷியா கப்பில் நான் ட்ராஃபிக்காக விளையாடுவேன், அந்த ட்ராஃபியில் விளையாடுறதுக்காக பாகிஸ்தான் டீம் இருக்கும், அவங்க கூடயும் விளையாடுவேன். ஆனால் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையாக சொல்ல போனால் இது வந்து அனாவசியமானது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ஊன்ஸ், காயம், வலி இதெல்லாம் டீப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து விளையாடணும்? அப்போ உங்களுடைய வலியும் காயத்தையும் தாண்டி நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பு ஜெயிச்சு யாருக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வருது. உண்மையாலுமே இது வந்து ஒரு அனாவசியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். உண்மையிலேயே பாய்காட் பண்ணியிருந்துருக்கலாம். பாய்காட் பண்ணல அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணும், ஒபே பண்ணுவோம். இப்போ அப்போ என்ன கேட்குறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. மேபி ஹேண்ட் ஷேக் பண்ணும் ரூல்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் இதை பார்த்து நான் பாகிஸ்தானி டெரரிஸ்ட் வந்து கடுப்பாகி அவங்க வந்து கோவத்தை சீண்டி அவங்க ஏதாவது பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப டெரரிஸ்ட்டை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம், டெரரிசமா கண்ட்ரோல் பண்றோம், அதையும் மீறிதான் நடக்குது. பகல்காம்லாம் நடந்துச்சு, அதையும் மீறிதான் நடந்துச்சு. அப்ப 100% நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா டெரரிசம் அப்படிங்கிறது இருக்க போறது கிடையாது. அப்ப டெரரிசம் இருக்கு, டெரரிஸ்ட் இருக்காங்க, தீவிரவாதிகள் இருக்காங்க, நம்மளை மீறி ஏதோ நடக்குது. நான் நிறைய விஷயங்கள் சொல்ல விரும்பல, நம்மளுடைய 100% கொடுத்துட்றோம். பட் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப ஏதோ ஒரு தீவிரவாதிகள் தான், அந்த ஏதோ ஒரு தீவிரவாதிகளை நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, இதுதான் உண்மை. அந்த ஏதோ ஒரு தீவிரவாதிகளை நம்ம இன்னும் ஏன் வந்து வெறுப்பேற்றணும், கடுப்பேற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அடிப்படையான ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இந்த கொஸ்டின்ல தப்பு இருக்கா ரைட் இருக்கா எனக்கு வந்து தெரியல. பட் நான் சொல்றேன், நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம் அப்படின்னா எதுக்காக வந்து இப்போ உலகத்தில் கூட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்ன இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, இந்தியா வந்து பாகிஸ்தானை அவமானப்படுத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க. பட் லக்கிலி அந்த அளவுக்கு போல, இது வந்து ரெண்டு நாட்டோட பிரச்சனையா தான் வந்து பாக்குறாங்க.
இப்போ ஏபி டிவிலியர்ஸ் இருக்கார் இல்லையா, சவுத் ஆப்பிரிக்கன்ல ஒரு பெரிய பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கால பெரிய பிளேயர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரிக்கெட்டுக்குள்ள பாலிடிக்ஸ் வந்தது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு. நல்ல வேலையை அதோட நிப்பாட்டிட்டாரு. இப்போ வந்து பாகிஸ்தான் அவமானப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போயிருந்துச்சுன்னா இன்னும் அவங்க கோவத்தை சீண்டி எதுக்கு அப்படின்னு தான் வந்து நமக்கு வந்து தோணுது. ஸோ இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹேண்ட் ஷேக் கொடுக்கல, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் ஷேக் கொடுக்கல, டாஸ் அப்போ கொடுக்கல, எதுவுமே வந்து கொடுக்கல. இதான் வந்து ஹேண்ட் ஷேக் கான்ட்ரவர்சி. இங்கே தான் வந்து முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பண்ண காரியங்கள் வந்து உண்மையிலேயே வந்து வேதனைக்குள்ளாக்குது. இவங்கெல்லாம் என்ன மாதிரியான மனிதர்கள் அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. 2 பிளேயர்ஸ், குறிப்பா ஹாரிஸ் ரவுஃபும் சஹிப் சாதா ஃபர்ஹான், இந்த 2 பிளேயர்ஸும் பண்ணதுதான் ஒஸ்ட்லே ஒஸ்ட். இவ்வளவு கூட மோசமான மனிதர்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே கேவலமான ஒரு காரியங்கள் தான் அவங்க 2 பேருமே வந்து பண்ணாங்க. இதுல ஃபர்ஹான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஹாஃப் செஞ்சுரியா தான் அடிச்சுட்டு ஷூட்டிங் பண்ற மாதிரி வந்து பேட்டை காமிச்சது. அதுல நான் ஒரு நியூஸ் படித்தேன், இந்தியன் டக் அவுட், அதாவது இந்தியன் டீம் இருப்பாங்க இல்லையா, அதாவது அவர் பேட்டிங் விளையாடுறாரு, இந்தியன் டக் அவுட்னு சொல்லி இந்தியன் பிளேயர்ஸ்லாம் அங்கே வந்து, அதாவது மேட்ச் விளையாடாத பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க, கோச்சஸ்லாம் அங்கே இருப்பாங்க, அந்த இடத்த பார்த்து அவர் பண்ணார் அப்படிங்கிறாங்க. அது நமக்கு தெரியல. பட் வந்து கன் எடுத்துட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி வந்து பண்ணியிருந்திருக்காரு, AK-47 மாதிரி பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அது அவர் பண்ணது. அதுக்கப்புறம் ஹாரிஸ் ரவுஃப் இவர் பண்ணாதான் வந்து ஒஸ்ட்லே ஒஸ்ட். இவர் வந்து பவுலரு. உண்மையாக சொல்ல போனால் இவர் வீசின மோசமான பந்து வீச்சினால தான் இவங்க ஃபைனல் வந்து பாகிஸ்தான் இந்தியா கூட தோத்தாங்க. ஸோ ஒரு மோசமான ஒரு பவுலர் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் ஏதோ அவங்க டீம்ல ஏதோ ஒரு பெரிய பவுலர் போடுற நமக்கு தெரியல அதை பத்தி. பட் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து பவுண்டரி லைன்ஸ்ல வந்து நிக்கிறாருங்க. அதாவது கிரிக்கெட்ல வந்து பவுண்டரி லைன் நின்னாலே அந்த கிரௌடு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த பூ பண்ணுவாங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க பிளேயர்ஸை. அதாவது பவுண்டரி லைன் இங்கே இருக்கும், பவுண்டரி லைன் கிட்ட வந்து பிளேயர்ஸ் வந்து ஃபீல்டிங் பண்ணுவாங்க. அது பவுண்டரி லைன் ஒட்டி வந்து நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே மோசமா பேசுவாங்க. ஆஸ்திரேலியாலாம் இன்னும் மோசமா பேசுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப இந்தியன் டீம் வந்து கோலின்னு தான் கத்துறாங்க. உண்மையிலே கோலின்னு கத்துறது வந்து இது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. பட் கோலின்னு கத்துறாங்க. அதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏர்கிராஃப்ட் வந்து இப்படி வந்து விழுந்த மாதிரி ஒன்று காமிச்சு 6-0 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அதுக்கு என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட 6 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து கீழே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக போயான்னு தெரியாது, இன்னும் வெரிஃபை கூட பண்ணல. அதை வந்து இவர் வந்து சுட்டி காமிச்சு 6-0 அப்படின்னு சொல்லி வந்து இவர் வந்து பண்ணார். யாருன்னா ஹாரிஸ் ரவுஃப். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியா அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் வந்து பேட்டிங் பிடிக்கும் போது வந்து எதையாவது ஒன்று வந்து பிடிச்சி ஒம்பளுக்கு இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அதுல இருந்து இந்தியன் டீம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேசின பேச்சுனா எங்களால் பிரஸ் கான்ஃபரன்ஸே சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப அபியூசிவா பேசியிருந்தா அவங்களால வெளியே கூட சொல்ல முடியாது, சொன்னா உங்களுக்கும் சேர்ந்து அவமானம். அப்ப இதெல்லாம் வந்து நடந்துருக்கு. நான் என்ன சொல்றேன், அவர் என்ன பேசுறாரோ அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை சொல்லி ஒரு முகத்திலே கிழிச்சிருக்கணுங்கிறேன். பட் அதை அவங்க பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒஸ்டா வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்கள்ட்ட ரொம்ப நார்மலா பேசுறேன். பட் அந்த அவர் வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இந்த கிராஷ் ஆன மாதிரி காமிச்சதா இருக்கட்டும், 6-0 அவர் காமிச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி இப்படி போய் ஜெட்டு வந்து ஏதோ ஃபைட்டர் ஜெட்டா ஏதோ ஒன்று இப்படி போயிட்டு இப்படி போய் விழுகிற மாதிரி அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து கீழே விழுந்து டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி ஒரு காமிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உண்மையிலேயே எனக்கு மனசோட ரொம்ப காயத்தை ஏற்படுத்துச்சு. என்ன இப்படி நம்ம சென்டிமெண்ட்ஸோட விளையாடுற விஷயம், நம்ம எமோஷன்ஸோட விளையாடுற விஷயம், நம்ம மனசோட விளையாடுற விஷயம் அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ உண்மையிலே நமக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அது இந்த 2 விஷயம். இது பத்தாததுக்கு பாகிஸ்தானோட முன்னாள் ஒரு பிளேயர் முகமது யூனஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் விளையாண்டது, இன்சாமங்களுக்கு விளையாண்டதெல்லாம் பார்த்து இன்னும் இவ்வளோ சூப்பராக விளையாடுறாங்கன்னு நினச்சிருக்கேன். அந்த முகமது யூனஸ் வந்து சூரியகுமார் யாதவை பிக்கு பண்ணின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இது எல்லாமே வந்து டோட்டலி அவாய்டபிள் தான். எப்போ இந்தியா வந்து ஏஷியா கப் விளையாடாமல் இருந்தால் அது நடந்திருக்கும். பட் விளையாண்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுருக்குன்னு, அதாவது crores and crores ஆஃப் ருபீஸ் வந்து புழங்குது இந்த கிரிக்கெட்ல. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், எஸ்பெஷலி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ இது உங்களுக்கும் தெரியும். நீங்க அந்த பணத்துக்காக நீங்க விளையாட போல அப்படின்னு நீங்க சொன்னாலும் அது ஏன் இருக்கக்கூடாதுன்னு நம்மளை கேட்க வைக்குது. 1000 தான் இருந்தாலும் தேசப்பற்ற தியாகம் மட்டும் பணத்துக்காக தான் இவங்க விளையாட போறாங்க. இவங்களுக்கு வந்து நாட்டுப்பற்றோட பணம் தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லலை. பப்ளிக்கோட ஒப்பீனியனா இருக்கட்டும், இல்லை ஆன்லைன்ல பேசுறவங்களா இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம் பேசுறதே இதுதான். அப்ப பணத்துக்காக நீங்க விளையாட போறீங்க, ஆனா ஹேண்ட் ஷேக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரை நீங்க ஏமாத்துறீங்க அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு கொஸ்டின் மார்க். இது எல்லாத்தோட பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா, ஒரு ஏஷியா கப் ஃபைனல்ல 41 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் வந்து ஏஷியா கப் ஃபைனல்ல மீட் பண்றது இந்த வருஷம் தானா? அப்படி ஒரு ஃபைனல் சண்டே நடக்குது, உலகமே பார்க்கல, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிராஃபி வந்து வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா மொஹ்சின் நக்வி அப்படிங்கிற ஒருத்தரால. இவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, ஏஷியா கிரிக்கெட் கவுன்சில்ல ஒரு சீஃப், ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கவர். பாகிஸ்தான் நாட்டோட இன்டீரியர் மினிஸ்டர். ஓகே, ஒரு மினிஸ்டர், இன்டீரியர் மினிஸ்டர்.
இவர் தான் ஏசிசிக்கு ஒரு சீஃபாகவும் இருக்கார், முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு. ஏசிசில முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு. இந்த ஏசிசி தான் வந்து ஏசியா கப்பை நடத்துறது. அப்ப இவரு ஏசிசில முக்கியமான ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏசியா கப்ல நடத்துறதுல இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து நம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. கடைசியா பாருங்க, ஒரு பிரசன்டேஷன் செரிமனி நடக்குது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த மெடல்ஸ், டிராஃபி எல்லாம் வந்து கொடுப்பாங்க. இந்தியன் டீமுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க கூப்பிடுறாங்க. இந்தியன் டீம் வந்து வரமாட்டோம் அப்படின்றாங்க. காரணம் யாருன்னா மொக்சின் நக்வி. இவர்கிட்ட நீங்க கப்பை கொடுத்து இவர்கிட்ட இருந்து கப்பு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னா நாங்க வாங்கிக்கவே மாட்டோம், அப்படி கப்பே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அவர் பங்குக்கு பாருங்க, நான் வந்து கொடுத்தாதான் கப்பு, நான் வேற யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், இந்தியாவுக்கு கப்பு மெடல்ஸ் வேணும்னா என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே நிக்கிறாராம். அதாவது பிரஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயே அவங்க நிக்கிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் நடக்குதுங்கிறத பாருங்க. இவர் வந்து சரி பார்த்துக்கிட்டாங்க, இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி இந்தியா வந்து வாங்கிக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணணும், மொக்சின் நக்வி அட்லீஸ்ட் வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டு ஒரு ஃபினிஷாவது பண்ணியிருந்துருக்கலாம், நீங்களாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் மட்டும் தான் பெரிய ஆளுன்னு இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க இல்லையாங்க. ஏசிசிலேருந்தே நான் சொல்கிறேன், ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலேருந்தே அவர் என்ன பண்ணுறாரு கேளுங்க, மெடல்ஸ், டிராஃபி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டாராம். அந்த ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாராம். இப்போ என்ன கேட்குறாங்க, ஐசிசி அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம பிசிசிஐ இந்தியன் கிரிக்கெட் டீம் சார்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து கப்பை இந்தியன் கிரிக்கெட் டீம் சார்பாக எங்களுக்கு கப்பு மெடல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறாரு ஒரு பதில், மொக்சின் நக்வி, நான் வந்து இப்போ கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன், துபாயில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க, என் கையால் நான் தரேன், கொடுத்தா நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு பாருங்கள், ஒரு புறாவுக்கு போகிறாங்கிற மாதிரி ஒரு டிராஃபிக்கு தான் இவ்வளோ பாடும் படுத்துனாங்க, அந்த டிராஃபியை வாங்காமல் இந்தியா வந்திருக்காங்க. அப்போ எது என்ன தெரிஞ்சுக்கணும், இவங்க வந்து அந்த டிராஃபிக்காகவா இல்லை அந்த கோடிக்கணக்கான ஸ்பான்சர்ஸ், அவங்க ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ்க்காகவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நமக்கு வந்து நேச்சுரலாகவே வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தானில் முகமது யூனஸ் அப்படிங்கிற அந்த டைமில் ரொம்ப பெரிய பிளேயர், நானும் விளையாண்டது நல்லாவே வந்து பார்த்துருக்கேன். அவர் இன்சாம முல்ஹக்கு இவங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்க, நல்லா கிரிக்கெட் விளையாடுறவங்க. இவர் டைம்ல இருந்த முகமது யூனஸ் வந்து சூரியகுமார் யாதவ், நம்ம இந்தியன் T20 கேப்டன் வந்து பிக் பண்ணின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து டோட்டலி அவாய்டபிள் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தேவையில்லாமல் விளையாட போய் அங்கே தேவையில்லாமல் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி தேவையில்லாமல் பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்ஸை இன்னும் மோசமான ஒரு ஸ்ட்ரெயின்டாக வந்து இவங்க வந்து ஆக்குறாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தேவையில்லாத விஷயத்துல இவங்க வந்து மோதிக்கிட்டு இன்னும் உரசலை இன்னும் காயமாக மாற்றுறாங்க. ஏற்கனவே பண்ண காயமோட வழியே இன்னும் யாருக்கும் வந்து போகல, இன்னும் அந்த வழியை வந்து இவங்க வந்து மறக்கடிக்காம பண்றாங்க அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். சரி, இவ்வளவும் பண்ணாங்க, ஒரு வேர்ல்டு கப்புக்கு பண்ணா சரி, ஏசியா கப்ல போயிட்டு அது ஏசியா கப்ல விளையாடுறதே இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இவங்க தான் பெரிய கண்ட்ரிஸ். ஸோ இதுக்காக போயிட்டு இவ்வளவு ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு, அதுக்கப்புறமும் இவங்க எதுக்கு வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. ஸோ மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க நினைச்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.